ஏன்பா இவ்ளோ இசை அறிவு இருக்குல்ல உங்களுக்கு, நீங்க ஏன்பா யூனிவர்சிட்டியில ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண கூடாது? உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. மாடி, இப்ப நம்மள ஒரு 10 பேருக்கு தெரியும். நாளைக்கு நான் வேலைக்கு சேர்ந்தேன்னு வைகி, ஒரு 100 பேருக்கு தெரியும். திரும்ப பிரச்சனை நம்மள தேடி வரும். என்னப்பா பிரச்சனை இருக்கு? நீ என்ன முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம யாரால இங்க வந்து இருக்கோம்? அவங்களால பிரச்சனை எப்ப வேணாலும் நம்மளுக்கு வரும். அதான் நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன்லப்பா, நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. நீ யாருக்கிட்ட சொன்ன? ஈஸ்வரி கிட்ட சொன்ன. என்ன சொன்ன? நாங்க இந்த ஊரை விட்டே போறோம், இனிமே எனக்கும் தர்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, போன் நம்பரும் கொடுக்கல, மொபைலும் இனிமே ஒர்க் பண்ணாதுன்னு சொன்னேன். ஈஸ்வரி சரிமா, ஆனா அந்த குடும்பம் தர்ஷனுக்கு பொண்ணு கொடுக்குறாங்களே அந்த அறிவுக்கரசி, அவதானே நம்மள ஸ்டேஷன்ல வச்சு அந்த கொடுமை பண்ணா. ஆனா நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளத்தான் தேடி வரும். இங்க பாருமா, இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கோம். நாம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். கொஞ்ச காலம் போனா சரியாயிடுமா? ஏன்பா அப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கே பிரச்சனை தீந்துருமா? அதுக்கப்புறம் நம்மள மறந்தே போயிடுவாங்க. நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு போவோம். ஆனா இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? அந்த சந்தோஷம் நீடிக்கணும். இருங்க இருங்க. போறோம்டா, வீட்டுல போய் கட்ட போட்டுக்கலாம் வா. சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, பிளட் வந்துகிட்டே இருக்கு. சரி இருங்கப்பா. அது பொறுமையா. நான் எடுத்துக்கிறேன். பொறுமையாப்பா, பொறுமையா கால் எடுத்துக்கிறேன். வலிக்குதா? சக்தி வாயா உட்காரு. பெரியவனே, சக்தி வந்துட்டான் ஐயா. எப்பா அந்த பையன் எங்கப்பா போனா? அது தெரியாம தானே சுத்தி சுத்தி வர்றோம். அதுக்குள்ள போன போட்டு வர சொல்லிட்டாங்க. யாரு வர சொன்னாங்க? ஐயா இம்புட்டு பேர் தேடி கண்டுபிடிக்கலன்னா எங்கப்பா போனா அவன்? சக்தி தப்பா எதுவும் நடந்துடாது இல்லையா? அம்மா அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. நாங்க அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடும், நீ கவலைப்படாத. எப்படிடா கவலைப்படாம இருக்கிறது? இந்த வீட்டுல ஒரு விசேஷத்தை கூட நிம்மதியா நடத்த முடியலையப்பா. ஏதாச்சும் ஒரு சிக்கல் வருது, அம்புட்டு சந்தோஷத்தையும் நாசம் பண்ணிடுது. யாரு செஞ்ச பாவம்னு தெரியல. சக்தி, இந்த வயசுல என்னால ஒன்னும் செய்ய முடியலையப்பா. பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கவும் முடியல. என்னால முடியலையேப்பா. அண்ணா உட்கார்பா சக்தி. என்னப்பா இந்த தகவல் கிடைச்சா? இல்லண்ணா. அப்புறம் எதுக்குப்பா வந்திய? இந்த கதிர் தான் வர சொன்னான். நான் தானே. எதுக்குப்பா சேட போனவங்களை வர சொன்ன? அண்ணா நீங்க தானே வெளியே வச்சு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டீங்க. அது சம்பந்தமா அவனை கூப்பிட்டு பேச சொல்லி தான் வர சொன்னேன்.
இந்த சக்தி, நம்ம ஒரு பக்கத்தை விட்டுவிட்டு இன்னொரு பக்கம் அலையிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பக்கத்தை விட்டோம் என்னத்தை செய்யணும்? அண்ணா, இன்னைக்கு காலையில் நீங்கள் பேசுகிறப்போ ஒரு வார்த்தையை விட்டீங்கல்ல, சந்தேகமாக இருக்குண்ணே. அப்போலேருந்து எனக்கும் அதே நினப்பு தான் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னதுடா? இல்லைடா, இப்போ நம்ம தர்ஷனை காணுன்னு நினச்சி தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அம்மாவே ஏன் எங்கேயா கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடாது? டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவங்களே அனுப்பி விட்டு நம்ம கூட சேர்ந்து தேடுவாங்களாக்க? டேய், என்னத்தையும் வளராத நீங்க. டேய் முட்டா பேட, அவன் மேலே ஏன்டா போயிட? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணா, அவங்க எப்படின்னு இந்த மாதிரிலாம் செய்வாங்க? ஏன் செய்ய மாட்டாங்க? அவனை கூட்டிட்டு காலேஜ் போனது, அந்த பார்கவி பிள்ளையோட பழக வச்சது, அந்த பிள்ளைய பாடம் எடுக்க சொன்னது, இதெல்லாம் யார் செஞ்சா? உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சாங்களவுங்க. டேய், பொம்பளைகள் பத்தி ஒண்ணுமே தெரியாம பெருசா தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்ட. இயவர சக்தி, பொம்பளைகிட்ட உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அம்புட்டையும் கொட்டி திக்கிற மாதிரி வேஷத்தை போட்டுட்டு அங்கிட்டு போய் அமுக்கடி வேலை பார்த்துட்டு போயிடுவாளுங்க. என்னப்பா முழிக்கிற? நீ அவளுகளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கினவன் தானே, உங்ககிட்ட ஏன் சொல்லலை? ஏய், இப்போ நான் அடிச்சு சொல்றப்பா, அந்த பொம்பளை கூட்டத்தில் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும்பா. ஈஸ்வரி இருக்காளே, அவ ஓம் பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பா. கதிர் பொண்டாட்டி அவளுக்கும் தெரிஞ்சிருக்கேன், ஞானம் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கேன். மாடியில் இருக்கிற பொட்டு பிடிச்ச அத்தனைக்கும் தெரிஞ்சிருக்குப்பா அந்த விஷயம். ஏய், இப்ப நான் சொல்றப்பா, நான் சொல்ற விஷயத்த அப்படியே அவளுக்கிட்ட போய் கேளு. மற்ற பொம்பளைகளுக்கெல்லாம் இது தெரியலைன்னா நீ என்ன சொல்றிய அதை நான் அப்படியே கேட்டுக்கிறப்பா. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா நீ என்ன செய்வ? நான் கேட்குறேன், ஒருவேளை அவளுக்கு ஒளிச்சு வச்சிருந்தா எங்கே வச்சிருப்பாளுங்க சொல்லு? சொல்லுப்பா. ஜீவானந்தன்ட்ட சொல்லி கூட்டு போக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சரியா சொல்றிய. ஏன்னா நாம இப்படி யோசிப்போன்னு அவங்களுக்கு தெரியாதாக்க? அவங்க எப்படி அந்த ஆள்கிட்ட சொல்லி இதை செய்ய சொல்லியிருப்பாங்க? அப்புறம் இந்த வாரு, இப்போ நீ யோசிக்கிறவாரு, அப்படியே நம்ம யோசிச்சு விட்டுருவோம்னு தான் இவளுக்கு போய் அவன்கிட்ட சொல்லி ஒளிச்சு வச்சிருக்காரு. அந்த பொண்ணை சந்திச்ச விஷயம் மற்ற பொம்பளைகளுக்கு தெரிஞ்சிருந்தா ஜீவானந்தம் கூட இருக்கிறது உறுதிப்பா. போ, போய் கேளு, போ, பதில் சொல்லு போ. எப்பா சொல்றாளா? போய் கேளுப்பா. சக்தி, நீ போறியா இல்ல நான் போட்டுமா?